கண்மணி வந்து சமையல் ஆர்டருக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போயிட்டு கண்மணி வந்து சாப்பாடுலாம் வந்து செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இடியாப்பம் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக அங்கே பண்ணிகிட்ருக்காங்க வேலை. அந்த டைமில் கரெக்டாக அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மயூரியும் வந்து ஸ்வேதாவும் வந்துடுறாங்க. அங்கே அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து ஐயோ இந்த கண்மணி என்ன இங்கே உட்காந்து சமைச்சிட்ருக்கா, இவளுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சி போட்டிருக்கு, எல்லாரும் இவளோட சமையலை பாராட்டிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நடக்கவே கூடாது, இவளை சும்மாவே விடக்கூடாது, இவன் இங்கே பேர் வாங்கிட்டான்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து பூச்சியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. எல்லாருக்குமே இதை சொல்லலாம், எல்லாருமே வந்து கண்மணியை வந்து ஒரு வழி பண்ணணும், எல்லாரும் வந்து அவளை வந்து திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, பூச்சி போட போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம பொன்னி அங்கே வந்துடுறாங்க. பொன்னி ஒரு கட்டை எடுத்து அப்படியே வந்து அடிக்கிறாங்க. அது கரெக்டாக அந்த பூச்சியில் பட்டு கையில் பட்டு கீழே விழுந்துடுது அந்த பூச்சி. எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே புரியாமல் அங்கே வராங்க. இவங்களை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்றாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம பொன்னி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அழுகிறாங்க கண்மணி. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக எப்போவுமே என்னை துரத்தி துரத்தி இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் செய்யலை, சும்மா இவ ஓவராக சீனை போடுறா, நாங்கள் ஒன்றுமே பண்ணலை அப்படின்றாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணலையா, நீ பண்ண வேலைக்கு வேற ஒத்தியாக இருந்தா அவ்வளோதான், ஆனால் இந்த பொண்ணு பாவம் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பரவாயில்லைங்க விடுங்க, அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, விட்டுருங்க அப்படின்றாங்க, பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னோடனே. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து வந்து மயூரி முறைக்கிறாங்க. வந்துட்டா பேசுகிறதுக்கு அப்படி சொல்லிட்டு, நீ வா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. ஸ்வேதாவும் மயூரியும் இப்படி நடந்துச்சு, இவ கனி வரலன்னா இந்நேரம் வந்து எல்லாருக்குமே வந்து இவ சமையல் பிடிச்சிருக்காது, இப்போ இவ வேற வந்துட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது ஐடியா கிடைக்காமையே போகும், நம்ம கெடுக்கிறதுக்கு நிறைய ஐடியா இருக்குது, நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு மயூரி சொல்கிறாங்க ஸ்வேதா கிட்ட. மணி வந்து நம்ம பொண்ணுக்கே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கங்க அப்படின்னாங்க, என் பேர் பொன்னிங்க, இந்த மாதிரி ஒரு ட்ராமா தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னா. அப்படிங்களா, என் பேர் கண்மணிங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறாங்க. சரிங்க, எப்படி வந்து இந்த அளவு வந்து நீங்கள் விட்டீங்க, என் நேரம் அவங்க எதாவது கலந்துருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கே புரியுதுங்க, அவங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ, என்னை டோட்டலாக வெறுக்கிறாங்க, நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுலேருந்து அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கள் வீட்லேயும் இப்படி தாங்க நடக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் என்ன டிஷ் பண்ணுறீங்க, இடியாப்பமும் குருமாவும் பண்ணுறாங்க, ஓ அப்படியா, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நிஜமாவா, உங்களுக்கும் இது நல்லா செய்ய தெரியுமா, அப்புறம் எனக்கு செய்ய தெரியும், சமையல் நல்லா பண்ணுவேன், உங்களுக்கு நானும் ஹெல்ப்பாக இருக்கேன், இதெல்லாம் வேணாங்க பரவாயில்லைங்க நானே பண்ணிக்கிறேன், அது எப்படிங்க தனியாக பண்ண முடியும், நானும் ஹெல்ப்பாக இருக்கேன், எனக்கும் இங்கே வந்து அந்தளவு ஒன்றும் வேலை இல்லை, அவங்கள தேடணும் அவ்வளோதான், இப்படியே இருந்தேன்னா நானும் தேடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும்ல, ஏன்னா இங்கே சினிமாக்காரங்க ஃபுல்லாகவே இருக்காங்கல்ல அப்படின்னோடனே. சரிங்க, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஓகே அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் அவ்வளோ சூப்பராக சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து மயூரிக்கும் ஸ்வேதாக்கும் செம்ம கடுப்பாக இருக்குது. நம்ம ஷூட்டிங் பார்க்கலான்னு வந்தால் இங்கே வந்து இவளுங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாளுங்களே, இந்த கண்மணி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேறு வழியே கிடையாது, ஏதாவது பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அன்பு அங்கே வந்து சேர்றாரு. அன்புவை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் மயூரியும் ஸ்வேதாவும் யோசிக்கிறாங்க, இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அன்பு இங்கே வந்திருக்க, உன் பொண்டாட்டி பார்க்க வந்தியா, என்னது பொண்டாட்டி பார்க்கவா, என்ன சொல்கிற நீ, ஆமாம் உன் பொண்டாட்டி தானே இங்கே சமையல் கான்ட்ராக்ட் பிடிச்சி பண்ணிகிட்ருக்கா, அப்படி இல்லையே எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, அதனால தான் நான் இங்கே வந்து, இது பெரிய கான்ட்ராக்ட் ஆச்சு, இதெல்லாம் எப்படி அவளுக்கு கிடச்சிது, அதுதான் எங்களுக்கும் தெரியல, நாங்கள் இங்கே சினிமா ஷூட்டிங்காக வந்தோம், பார்த்தா இந்த மாதிரி நடக்குது அப்படின்றாங்க. சரி ஓகே நான் பேசிக்கிறேன் விடுங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னோடனே. நான் தான் சொன்னமே நாங்கள் பார்க்க வந்திருக்கோன்னு, அப்படியா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இவனும் இங்கே வந்துட்டானா, அப்போ இவ தான் வர வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இங்கே அன்புவை பார்த்து வந்து கண்மணிக்கு ஒன்றும் புரியல, அப்படியே மலைச்சு போகிறாங்க. நீ எப்படி இங்கே அப்படின்னோடனே, எந்த விஷயமும் என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னா, சாரிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் பொன்னியை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்க தான் என் பொன்னி, புதுசாக எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க.